நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவருமாகிய ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடை செய்த எங்கள் பிதாவாகிய தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த எங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் இந்த மாதத்தையும் நீர் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு காரியத்திலேயும் கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருந்து எங்களை அற்புதமாய் அதிசயமாக நடத்தும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். வரவேண்டிய முடிப்பில் யாவரையும் உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து புதிய நல்ல வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மை துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் வேண்டிய விசேஷித்த எல்லா கிருபையும் தருவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நேரிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நேரிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. தொதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே.
நன்மைகளை தருபவரே. இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டு, உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டு, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டு, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டு. இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. உயிருள்ள நாள் எல்லாமே. அல்லேலூயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாக வந்திருக்கிறேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாக வந்திருக்கிறேன். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். ஓம் நாம சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். ஓம் நாம சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. என் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாம சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாம சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். மலரே கண்மலையே நன்றி ஐயா. மலரே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே
அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நினைவெல்லாம் அறிபவரே, நிம்மதி தருபவரே, நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. நலன் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா. நலன் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஓட்டே, நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஓட்டே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நாம் எழுந்து நின்று கர்த்தரை மையப்படுத்தி ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, ஆமென். நன்றி ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Praise God. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த 6வது மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடினால இந்த 5 மாதங்களாக கிருபையா நம்ம நடத்தி வந்தார் ஆண்டவர். இந்த 6வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்த போகிறபடினால நம்மை நடத்தி வந்த வழிகளை திரும்பி பார்த்து எல்லா சூழ்நிலும் கர்த்தர் நம்மோடு கூட நடத்தின எல்லா வழிகளை திரும்பி பாருங்க. வேலையில், தொழிலில், ஊழியத்தில், எல்லா சூழ்நிலையிலும், குடும்ப காரியத்திலையும், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும், நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நடத்தி வந்த எல்லா பாதைகளை திரும்பி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி கர்த்தரை துதிப்பீங்களா? நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. என்னை நடத்தினா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினா நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் சேர்ந்து என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க மீண்டுமாக. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி எல்லாரும் துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சேர்ந்து எல்லாரும் அவர் கிருபை என்றும் உள்ளதே. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வது தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுங்க எல்லாரும். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது விசுவாசத்தோடு பாடி ஆமே. நீ செய்ய நினைத்தது சகலமும் செய்ய வல்லவர். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பாடுங்க. தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்த முடிப்பவர் விசுவாசிக்கிறீங்களா? நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வாயில திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்ற வல்ல தேவனா இருக்கிறார். இந்த மாதத்தெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு என்னெல்லாம் காரியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ எந்த ஒரு காரியம் தடைபட்டு போகாது. எந்த ஒரு காரியம் தடைபட்டு போகாது. எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அது காலத்தில் அவர் செய்கிற தேவனா இருக்கிறபடினால நாம் நம்முடைய நாவுகளிலே ஸ்தோத்திரம் மாத்திரம் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய ஆண்டவர் வல்லவர் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஒன்று நாம் செய்வோம், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டுருங்க. உபாகம் 31:7-8 சொல்லப்பட்டிருக்க, பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி செய்வார். இன்றைக்கு நீங்களும் நானும் சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறார். அவரோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இன்னைக்கு கர்த்தர்தான் பேசு. முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துக்கு நேராக எதையெல்லாம் இன்று நாம் சுந்தரித்துக் கொள்ளாமல் இருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் சுந்தரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய் என்று சொல்லி மோசே யோசுவாவிட்ட சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசி கொண்டுதான் இருக்கிறார். நீ அதை சுதந்திரித்துக் கொள்வாய். இருதயத்தில் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு கலங்க வேண்டாம். நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார் என்று சொன்ன நிச்சயமாகவே என்னை அழைத்த நாளில் இந்த நாள் வரையும் எந்த சூழ்நிலையும் நம்மை கைவிடாமல் நடத்தினாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான், விசுவாசிக்கிறீங்களா? அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். சொல்லுங்க எல்லாரும். நான் உன்னை, இயேசு உன்னை காண்கின்றவர், உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கடைசியா விசுவாசத்தோடு இயேசு உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி இந்த கால விடையில உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும், மீண்டுமாக, இயேசு உன்னை விட்டு விலகுவதில்லை, இயேசு உன்னை என்றும் விடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயம் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கர்த்தர் வாக்குரைத்த தேவன், வாக்கை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அற்புதங்கள் நான் செய்திருவேன். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பக்கம்
எல்லாமே கரெக்டாக இருந்தால் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்கள் பக்கம் எல்லா காரியத்திலும் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா எல்லா காரியத்திலையும், குடும்பத்தின் காரியத்தில், வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் எல்லா சூழ்நிலை நாம் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் அற்புதங்களை நான் செய்திருவேன். உன்னை அதிசயமாக உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை, பிஸ்னஸ், வேலையில், தொழிலில், அரசு பணியில் இருக்கிறீங்களா, எல்லா இடங்களிலும் கர்த்தர் எல்லாரும் திரும்பி பார்க்கிற அளவு கர்த்தர் உன்னை அதிசயமாக நடத்துவார். எல்லாரும் திரும்பி பார்க்கிற அளவு கர்த்தர் உன்னை அதிசயமாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமாக தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக, அவருக்கு உண்மையாக சத்திய வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தியவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவார். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கி நடத்த போகிறபடினால கரங்களை உயர்த்தி எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான புதிய மாதத்தை கர்த்தர் தந்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த 6வது மாதத்துக்குள்ளாக அடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை தந்தி, இதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்துங்க. நீர் எங்களோடு கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபித்து எல்லா காரியத்தையும் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை, இந்த வசனம் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி. எல்லாவற்றையும் இதுவரைக்கும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளாத காரியத்தை இந்த மாதத்தில் வருகிற நாட்களில் சுதந்திரித்துக் கொள்ள போக கர்த்தர் கிருபை செய்யும்படினால் நன்றியோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இங்கே இந்த நாளில் வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் உடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காரியத்தை நீர் எடுத்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் எல்லா சூழ்நிலையும் தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேற எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் கிருபையாக இந்த 6வது மாதத்தை அவர் நம்ம தந்திருக்கிறார். கடந்த மாதம் மே மாதம் என்று சொல்வோம், அதை மாதம் என்று அழைத்து நம்முடைய எல்லா மூமெண்ட்ஸ்லேயும் கர்த்தர் கூட இருந்தார். இந்த மாதம் ஜூன் மாதம் எக்ஸ்பென்சிவ் மந்த், செலவுகளின் மாதம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருப்பார். இந்த நாளிலே வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். மாதந்தோறும் ஆண்டவர் நமக்கு அருமையான வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்து நம்மை நடத்துகிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். For thou hast been a strength to the poor, a strength to the needy in his distress, a refuge from the storm, a shadow from the heat when the blast of the terrible one is as a storm against the wall. பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக, பாதுகாவலராக நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் போல் இருக்கையில் அவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக இருக்கிறார். வெயில் போய்விட்டதென்று சொல்வதற்கில்லை, தொடர்ந்து வெயில் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறதாக கருதுகிறார்கள். என்றாலும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக, அரணாக, பலனாக எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். இந்த நிழல் என்று சொல்வது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் போல் இருக்கும்போது என்று சொல்வது, மதில் என்பது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு, பாதுகாப்பு. ஆனால் இந்த ரட்சிப்பையே பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய கொடூரமான பல செயல்கள், பல காரியங்கள் நமக்கு ஏற்படக்கூடியதாக, நெருங்கி வரக்கூடியதாக இருந்தாலும், பெரு வெள்ளத்துக்கு எப்படி அடித்து கொண்டு போகிறது அதுபோல் இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே,
இந்த நெல் என்று சொல்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக பாதுகாப்பையும் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்துகளே சில காரியங்களை நாம் தியானிக்கும் போது இந்த நிழல் என்று சொல்வது நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீ வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், லோத்தின் வீட்டுக்கு 2 புருஷர்கள் வந்தார்கள். அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டதை எல்லாம் அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எதிர்மறையான ஒரு சூழ்நிலை, எப்படி அதிலிருந்து தப்பிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்கள். ஆனால் லோத்து சொன்னார், என்னுடைய கூரையின் நிழலில் வந்திருக்கிற இவர்கள் என்று சொல்லி. ஆக அவருடைய கூரையின் நிழலில் வந்தவர்களுக்கு அந்த லோத்து பாதுகாப்பை கொடுத்து அங்கே அவங்களை பாதுகாக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் சிறிய நிருபங்களில் கூட 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7, 8, 9ஆம் வசனங்களில் நாம் பார்க்க முடியும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7, 8, 9ஆம் வசனங்கள். அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது என்பதை வேதாகமத்திலே நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். ஆனாலும் அங்கே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அந்த லோத்தின் வீட்டில் கூரை நிழலில் வந்து அவங்க தங்கினதுனால கர்த்தர் அவர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் பாதுகாப்பை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவருடைய நிழலின் கீழே நாம் இருப்போம் என்றால் எதிர்மறையான எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நிச்சயமாக நம்மை பாதுகாப்பார் என்பது உறுதி. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. சில சூழ்நிலையில் இது எப்படி ஆகும், என்ன ஆகும் என்று சொல்லி நாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு நாமே சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து உறுதியாக இருக்கும்போது இப்படிப்பட்ட எதிர்மறையான ஒரு சூழ்நிலையிலும் உலகம் முழுவதும் பொல்லாங்கல்கள் கிடைக்கும்போது இந்த எல்லா பொல்லாங்கலிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவரே நமக்கு நிழலாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்ற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு நிழலாக பாதுகாப்பாக இருக்கிறார். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கிறார். என்னாகும் புஸ்தகத்திலையும் கூட தேவ ஜனங்களுடைய பிரயாணத்தில் மோசே 12 வேவுகாரரை கானானுக்கு அனுப்பி அந்த தேசத்தை பார்த்து வரும்படியாக போகும்போது 12 பேர் போனார்கள். 12 பேரும் செய்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் 10 பேர் துர்செய்தியை கொண்டு வந்தார்கள். ஆனால் 2 பேரோ நற்செய்தியை கொண்டு வந்ததாக நாம் பார்க்கிறோம். அந்த யோசுவாவும் காலேபுடைய விசுவாச அறிக்கையை நான் வாசிக்கும் போது என்னாகமும் 14ஆவது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். கண்டிப்பா அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களை காத்து கொண்டிருந்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்று அங்கு யோசுவாவும் காலேபும் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மோசே ஆரோன் மூப்பர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று ஒரு விசுவாச அறிக்கை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவங்க 2 பேரும் ஒரு மைனாரிட்டியாக இருந்தாலும், அவங்க மைனாரிட்டியாக இருந்தால் கூட அந்த 2 பேருடைய விசுவாசம் இழந்த வார்த்தையானது ஜனங்களை பலப்படுத்தினது. மோசையும் ஆரோனும் கூட அழுது கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த விசுவாச அறிக்கையானது அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது. பின் நாட்களில் அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டு பங்கை பெற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே விசுவாச அறிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியம். விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதனுடைய நிச்சயமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் ரகசியத்தை நம்முடைய சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நம்மை ஆண்டவர் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே நாளடைவில் சோர்ந்து தளர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தில் நம்ம வளரணும். அந்த வளர்ச்சியின் அனுபவம் தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார்
என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. அந்த என்னாகும் புஸ்தகத்தில் நீ வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 12 பேரும் அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்றபோது அவருடைய பார்வையில் இந்த ஜனங்கள் எல்லாரும் ராட்சத பிரிவுகளாக இருந்தாங்க. ஏனாக்கின் புத்திரர்கள் பலத்தவனாக இருந்தாங்க. அவங்களை பார்த்து பயப்பட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி நாம் ஒரு வெட்டுக்கிளியை போல் இருக்கிறோம் என்று சொல்லி 10 பேர் அறிக்கையிட்டார்கள். ஆனால் யோசுவாவுடைய பார்வை, காலேப்புடைய பார்வை, யோசுவா காலேப்புடைய அறிக்கை என்னவென்றால் அவர்களை காத்து கொண்டிருந்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. ஆமேன், அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் நம்முடைய விசுவாசத்தின் அறிக்கையில் தான் விசுவாசமானது என்ன செய்கிறது? நம்மை உலகத்தையே ஜெயிக்க செய்கிறது. உங்கள் விசுவாசம் அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே அந்த 2 பேரும் மைனாரிட்டியாக இருந்தால் கூட அவங்கள் மத்தியில் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு வேளை சிறுமையும் எளிமையுமானலான ஜனமாக நாம் இருந்தாலும் இங்கே நான் வாசிக்கிறது போல ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக இருக்கிற கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நிச்சயமாக நாம் வெற்றி அடைய முடியும், நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற சுதந்திரத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதக்காரன் இந்த பகுதியை குறித்து சொல்லும்போது 17வது சங்கீதம் 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அப்படி என்றால் தாவீதுக்கு நிறைய போராட்டம், தாவீதினுடைய வாழ்க்கையில் அநேக யுத்தங்களை செய்ததாக நாம் பார்க்கிறோம். தாவீதை கொண்டு போடும்படியாக சவுலும் அவனுடைய மனுஷரும் ஆலோசனை பண்ணாங்கன்னெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே தாவீதை வழி நடத்தினதுனால அவர் சொல்லுகிறார், அந்த வசனத்தை திரும்ப வாசிங்கள். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருடைய என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற பிராண பகைவருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். பாருங்கள், ஒடுக்குறாங்க, துன்மார்க்கராக இருக்காங்க, பிராண பகையாக பகைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மத்தியிலையும் கூட கர்த்தர் தாவீதுக்கு நிழலாக இருந்தார். ஆமேன், அல்லேலூயா. அதே போல் இந்த கடைசி நாட்களில் பல ஒடுக்குதல், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் ஊழியங்களிலானாலும் குடும்பங்களிலானாலும் வரும்போதெல்லாம் நம்முடைய முன்னோர்களை நாம் நினைத்து பார்த்து அவருடைய விசுவாசத்தை, அவருடைய நம்பிக்கையை, அவருடைய அறிக்கையை நாம் பின்பற்றும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். சத்துருக்கள் மத்தியில் தாவீதை கர்த்தர் பெரிய வெற்றியுள்ள ஒரு மகனாக மாற்றினாரே. அதே போல் இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டுதன் என்று தான் வேதம் சொல்கிறது. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த வசனத்தினுடைய மேல் பகுதியில் முதல் பகுதியில் நீ வாசிப்பீர் என்றால் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படிக்கு இப்படி நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்கிறார். தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்வதற்காக. படிங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் ஆதி அப்போஸ்தல காலங்களில் பல நெருக்கங்கள், பல கஷ்டங்கள் வரும்போது ஜனங்களெல்லாம் சிதறி போனார்கள் என்று தான் நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அப்போஸ்தலர்கள் பிரயாணம் பண்ணி சீஷர்களை சந்தித்து அவங்களுடைய மனதை தேற்றினதாக நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய், பாருங்கள், நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சொகுசா இருந்து போகிறதல்ல, பல சூழ்நிலைகள், பல நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள், அவைகள் மத்தியில் தேவன் நமக்கு பரலோகத்தின் பாதையை வைத்திருக்கிறார். ஆனாலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு இருக்கும்படி அப்போஸ்தலர்கள், தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய வார்த்தை நம்மை தேற்றிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் சீஷருடைய மனதை திடப்படுத்தி
விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் நாம் அநேக உபத்திரன் வழியாக பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமாம். ஆகவேதான் இந்த மார்க்கம், இந்த வழி இடுக்கமான நெருக்கமான வழியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வழி மெத்த இடுக்கம் நெருக்கம் யார் இது கடந்திடுவார்? சிநேகித சுருக்கம், சகாய்கள் சுருக்கம், இதல்லோ மோட்ச வழி என்று ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே தாவீதினுடைய நெருக்கத்தில் அந்த சத்துருக்கள் மத்தியிலே அவன் கர்த்தர் அவனை காப்பாற்ற நிழலாக இருந்ததை பார்க்கிறோம். திரும்ப சங்கீதம் 17:9 நான் வாசிக்கலாம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி தாவீதினுடைய விண்ணப்பத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய விண்ணப்பம் இப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருக்கும் என்றால் அந்த நிழலின் கீழ் இருக்கிற பாதுகாப்பை நமக்கு கர்த்தர் தருவார். 36வது சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும்போது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, உமது கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று சொல்லி நாம் பாடினோம். தேவ கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அந்த பாடலின் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் கிருபை, தேவ கிருபை என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. 1962வது ஆண்டு பெந்தகோஸ்தே சபைகளுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய உபத்திரவம், ஒரு பெரிய விடுகையினுடைய சூழ்நிலை வந்தது. அப்பொழுது ஏற்படுத்தப்பட்ட இயற்றப்பட்ட இந்த அருமையான பாடல் 1962வது ஆண்டு. அது இன்றைக்கும் ஆவிக்குரிய உலகத்திலே பாடவும் அதனுடைய மேன்மை அறியவும் கூடியதாக இருக்கிறது. கடைசி அந்த அடியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய தேவனாம் சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது கிடையானோ, அவருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த வசனத்தில் வாசித்தோம், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுஷர்கள் உம்முடைய செட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார்கள். தேவனுடைய கிருபை பெற்ற தேவ ஜனமாக, அந்த நிழலின் கீழே கொண்டு வரப்பட்ட ஜனமாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பாதுகாப்பார். எந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் வாசித்த வசனத்தில் கொடூரமானுடைய சீரல், மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் போல் இருந்தாலும் கூட எளியவனுக்கு திடனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனும், ஏழைக்கு பலனும், வெயிலுக்கு ஒதுங்கக்கூடிய நிழலாக கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை தருவார் என்பதில் சந்தேகமில்லை. 57வது சங்கீதம் 1வது வசனத்தினை வாசிக்கலாம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். அந்த சங்கீதத்தினுடைய பிராக்கெட்டில் சொல்லப்பட்டிருக்க அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த சவுலுக்கு பயந்து ஓடி அவன் ஒளிந்து கொண்டிருந்த அந்த வேளையில தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். ஆக விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே பல சூழ்நிலைகள் நம்ம நெருக்கி போராட்டத்துக்குள்ளே தள்ளினாலும் பயந்து ஓடக்கூடிய பல சூழ்நிலை வந்தாலும் கூட அவருடைய செட்டையின் நிழலிலே நாம் இருக்கும்போது எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் கர்த்தர் விடுவிப்பார் என்பது உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. 63வது சங்கீதம் 7வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆண்டவர் நமக்கு எப்போதும் துணையாய் இருப்பார் என்றால் அவருடைய செட்டையின் நிழலிலே நாம் என்ன செய்யலாம்? களி கூறலாம். தேவனே உம்மை நம்பினோர் மாண்டுதல் என்று பாடுகிறோமே, அதுபோல் அவருடைய செட்டையின் நிழலில்
களி கூறுதல் உண்டு. 36ஆம் சங்கீதத்தில் கூட ஆனந்த தைல ஆசீர்வாதமெல்லாம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி உமது அடைவார்கள். ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே திருப்தி திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆகவே செட்டின் நிழலில் களி கொண்டு நினைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு நிழலாக இருக்கிறார். நாம் அறிந்திருக்கிற வாக்குத்தத்த சங்கீதமாகிய 91வது சங்கீதம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் பாருங்கள். இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சர்வ வல்லருடைய நிழலில் தங்கி எல்லா வாக்குத்தத்த வசனங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே தீர்க்கதரிசி சொல்கிற அந்த வார்த்தையின்படி, கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் போல் இருக்கும்போது ஏழைக்கு வெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக இருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். 121ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார், அவர் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினாலே நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே வாக்குத்தத்த வசனங்களை தியானித்து வாக்குத்தத்த சந்ததியாகிய நாம் அதை சுதந்திரித்து கொள்ள, அதன் மேலுள்ள விசுவாசத்தையும் நம்பிக்கையும் விட்டுவிடாதபடிக்கு நாம் கர்த்தரோடு இருப்போம் என்றால், அந்த நிழலின் கீழ் இருக்கிற பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷாக்கு, இன்னும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நித்தியம் வரைக்கும் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் எழுந்து நின்று எனக்கு ஒத்தாசி வரும் பதுவர்கள் நேராக என்ற பாடலின் ஒரு அடியை நாம் பாடி மையப்படுத்த போகிறோம். வல பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவரும் அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்லதே தன்னிடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்த என்னும் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். என்னை கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமான கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கிறார், பராமரிப்பை கொடுக்கிறார். தேவ கிருபையினாலே எல்லா சத்துருக்கள் மேலே ஜெயத்தை கொடுக்கிறார். வல பக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம்.
ஒரு நல்ல புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடினால நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 6வது மாதத்திலும் இந்த வருடம் தொடங்கி காலடியை எடுத்து வைக்க கர்த்தர் நீர் கிருபை செய்தபடினால நம்ம ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீரே, இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கால்கள் வலுவாதபடி எங்களை பாதுகாத்து கொண்டீர், ஏந்தி கொண்டீர், சுமந்து கொண்டீர், போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்த ஆண்டவரே. ஒரு நல்ல புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு தந்து கர்த்தர் எங்களை இந்த மாதத்திலே ஆண்டவரே கல்வியாண்டு மாதமாக இருக்கிறபடினால் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதம், வாலிபர்களை ஆசீர்வதம், சிறியோர் பெரியோர் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே படிக்கிற இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்கள் கையிட்டு சேர வேலையிலும் வெளியிலும் ஆண்டவரே ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் எல்லா தெய்வ மக்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் வேலடைத்து நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏராளமாக நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கிறவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற விசேஷமாக இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடூரமான ஒரு சீரல் ஆண்டவரே மதிலே மோதி அடிக்கிறது போல் ஆண்டவரே எத்தனையோ பாடுகள், சோதனைகள், கஷ்டங்கள் ஆண்டவரே பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருக்கும்போது கர்த்தர் ஏழைக்கு பலனும் ஆண்டவரே அடைக்கலமாய் கத்தா வெயிலுக்கு ஒதுங்குற நிழலுமாய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரா. இப்படிப்பட்டதான் அந்த பாதையில் கடந்து செல்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வாதத்தினால் நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஆண்டவர் நீர் எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிற ஆண்டவரே, வெயிலுக்கு கூட எங்களை காத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறீரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய வசனத்தின்படி எங்களை கத்தாவே எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னித்து கர்த்தர் எங்களை ஆண்டவரே புதிய ஆண்டில் புதிய பாதையில் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. போதும் உடைய கிருபையும் உடைய இரக்கமும் உடைய தயவும் எங்களோடு இருக்கட்டும். எங்களை கரம் பிடித்து நீர் எங்களை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கப்பட அந்த நல்ல புதிய காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்திலே உம்முடைய ஆலயத்தை தேடி உம்முடைய பாதபடியில் வந்த இந்த நாளில் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே நம்முடைய சமூகத்திட்டு கடந்து சொல்லும்போது பிரியாத நேசர் ஒவ்வொருவரோடு நீ கடந்து அவருடைய சந்தித்து அவளை ஆசீர்வத்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். போகிலும் வருகிலும் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.